ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 146வது பாடல் பார்க்க போறோம். கொள்ளை கொள்ள கொதித்தெழு பார்க்கடல் பள்ள வெள்ளம் என படரும் நிலா உள்ள உள்ள உயிரை துருவிட வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் கொலோ. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கொள்ளை கொள்ள, உலகம் முழுவதையும் கொள்ளை கொள்வதற்கு கொதித்து எழு பொங்கி எழுகின்ற பார்க்கடல் பள்ளம், ஆழமான பார்க்கடலினது வெள்ளம் என வெள்ளம் போல படரும் நிலா பரவியுள்ள நிலாவானது உள்ள உள்ள நான் அந்த நங்கையை நினைப்பதனால் தரித்துள்ள உயிரை என் உயிரை துருவிட அரிப்பதனால் வெள்ளை வண்ணம் வெள்ளை நிறமுள்ள விடமும் ஒரு நஞ்சும் உண்டாம் கொல் உலகில் உள்ளதோ. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். வரிசையாக ராமன் செய்தியை நினைத்து கொண்டு மீண்டும் எப்பொழுது அவளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி வருந்துகிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்தோம்ல. அந்த வரிசையில பொதுவாகவே இந்த பாடலும் அந்த வரிசையில தான் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே காதலன் காதலியை நினைத்து நிலவை பழிப்பது, இரவை பழிப்பது, மாலையை பழிப்பது, இதெல்லாம் அல்லது காதலி காதலன் நினைவாக எப்பொழுது மீண்டும் சந்திப்போமோ அப்படின்னு சொல்லி நிலவையோ இரவையோ மாலையையோ பழிப்பதுங்கிறது கவி மரபு. அந்த வரிசையில நிலாவை ராமன் பழிக்கிறான். அப்படிங்கறத எப்படி பழிக்கிறான் அப்படிங்கறத தான் கம்பர் இங்க ரொம்ப அழகா வர்ணிச்சு சொல்றாரு. என்னன்னா, கொள்ளை கொள்ள கொதித்தெழு பார்க்கடல். கொள்ளை கொள்ளுதல் அப்படின்னாலே ஒருங்கே கவர்ந்து தன்வசமாக்குதல் அப்படின்னு அர்த்தம். நஞ்சு, பொதுவாகவே நஞ்சு விஷம்னு சொல்றோம்ல, அது கரிய நிறமுடையது, அப்படி அதுதான் மரபு. ஆனா இங்க நிலாங்கிறது வெள்ளை நிறமுடைய விஷம் அப்படின்னு சொல்லி நிலாவையே விஷம் ஏன்னா தன்னை வருத்தது இல்ல, அதனால ஒரு வெள்ளை நிறம் உள்ள விஷமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ராமன் ரொம்ப அதாவது ஒரு காம நோய் வசப்பட்டு அவன் ரொம்ப வருத்தத்தோட இதை சொல்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கொள்ளை கொள்ள கொதித்தெழு நிலா அப்படிங்கிறதுக்கு எனது உயிரை என்னைய அறியாமையே கவர்ந்து செல்வதற்கு கூடிய சீறி எழக்கூடிய நிலாவாக இருக்கிறதே அப்படின்னு நம்ம பொருள் சொல்ல முடியும். எப்படி நிலா வருகிறது அப்படின்னா பள்ள வெள்ளம் என படரும் நிலா அப்படின்னு சொல்றாரு. பள்ளம் அப்படின்னாலே ரொம்ப தாழ்வானது அப்படின்னு அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல ரொம்ப ஆழமான பார்க்கடல் அப்படின்னு சொல்ற இடத்துல ரொம்ப நீரோட்டமும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஆழமாகவும் இருக்கக்கூடிய பார்க்கடலானது கொதித்தெழுந்து நிலா வடிவத்துல விஷமே நிலா வடிவத்துல வந்திருக்கு. ஏன்னா பார்க்கடல்ல இருந்து கடைந்து எடுக்கப்பட்டதுதான் ஆலகால விஷம். அதனுடைய ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த அப்பேற்பட்ட விஷம் போல ரொம்ப ரொம்ப கொடுமையாக இந்த நிலா இருக்கிறது அப்படின்னு. உள்ள உள்ள உயிரை துருவிட அப்படின்னா உள்ள உள்ள அப்படின்னா இந்த இடத்துல உண்ணுதல் உள்ளுதல் அப்படின்னா நினைத்தல்னு அர்த்தம். நான் நினைக்க நினைக்க என்னுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருக்கிறது நிலா அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் கொலோ. நான் சென்ற பாடல்லே சொன்னேன்ல, அதாவது கம்பர் போன்ற பெருங்கவிஞர்களுக்கெல்லாம் அவங்களுடைய சொற்களஞ்சியம், அவங்களுடைய வொக்காபுலரி ரொம்ப பிரமாதமா இருக்கும். எல்லா வார்த்தைகளும் சரியான எந்த இடத்துல எந்த வார்த்தை உட்காரணும் அப்படின்னு சொல்லி அந்த அள்ளல் தாமரைக்கான உதாரணம் கூட பார்த்தோம்ல, அந்த மாதிரி அவர்களுக்கு தெரியும். அதுல நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விட்டுட்டேன். என்னன்னா, அவர்களுக்கு அந்த தமிழ்லயும் சரி சமஸ்கிருதத்திலயும் சரி பாரதிய தேசத்துல இருக்கக்கூடிய பொதுவா எல்லா மொழிகள்லயுமே என்னன்னா, பண்பு பெயர் ஆகு பெயராக கொண்டு பல சொற்களை புது சொற்களை உருவாக்கவும் முடியும். அது ஏதோ ஏற்கனவே இருக்கிற சொற்களை பயன்படுத்த தெரியும் அவங்களுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, புது புது சொற்கள். இப்ப யாரோ நான் சமீபத்துல ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஏதோ கேள்விப்பட்டேன். அதாவது டிராக்டர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன தமிழ்ச்சொல் அப்படின்னா உழுனி அப்படின்னு. அதாவது எந்த ஒரு கருவி உழுவதற்கு உதவியாக இருக்கிறதோ அதை உழுனி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இப்ப உழுனிங்கிற சொல்லலாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சொல்லே இல்லை. அதை இப்ப நம்ம உழுவத நம்ம அந்த மாதிரியான ஒரு சொல்ல உருவாக்குறோம்ல,
அந்த மாதிரி கம்ப ராமாயணத்திலேயே பல சொற்களை அவர் உருவாக்கி இருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த சமஸ்கிருத சொல்ல தமிழ் படுத்தி சொல்றதோ அல்லது தமிழ் வேற சமஸ்கிருதம் வேற இன்னொன்னு நினைக்கிறதோ அந்த மாதிரியான நினைப்பு கம்பருக்கும் சரி திருவள்ளுவருக்கும் சரி கிடையாது. அதனாலதான் வெள்ளை வண்ண விஷம்னு தானே வரணும், விஷம்ங்கிறது தமிழ் படுத்தி விடம்னு சொல்றாரு. இப்போ உண்மையாவே இவர் என்ன தூய தமிழ் அப்படி இப்படின்லாம் இப்போ சொல்றாங்களே திராவிட கும்பல், அந்த மாதிரி இல்லாம அப்படிலாம் நினைச்சிருந்தா விடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க முடியாது, நஞ்சுன்னு தானே சொல்லணும் விஷத்துக்கு. ஆனா அவங்க அதனாலதான் சொன்னேன், அவங்க எல்லாம் இந்த சொற்கள்ல தாண்டிய கருத்துல போய் நிக்கிற கவிஞர்கள் இவங்க. அதனால இந்த மாதிரி எல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் கொலோ, இந்த இடத்துல மறுபடியும் கொல்ங்கிற அசைச்சொல் வந்திருக்கு. அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா இப்படி ஒரு வருத்துதே, அப்படி ஒண்ணு உண்மையாவே இல்ல. வெள்ளை நேரத்துல எங்கேயாவது விஷம் இருக்கா என்ன? அப்படி இல்ல. ஆனா இப்படியாக நிலா என்னை வருத்துகிறதே அப்படின்னு ராமன் நினைக்கிறான். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. கொள்ளை கொள்ள குதித்தெழு பார்க்கடல் பள்ள வெள்ளம் என படரும் நிலா உள்ள உயிரை துருவிட வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் கொலோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.